அருமையான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உன்னுடைய உலகத்துக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டத்தோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிற முறையை மாத்திரம் கேட்டு பாருங்கள். எப்படி அப்பா நீர் எனக்கா யுத்தத்தை நடப்பிப்பீர்? எப்படி ஆண்டவரே யுத்தம் உம்முடையதென்றால் அதற்கு என்ன செய்கிறீர் என்பதை சொல்லுவதற்கு ஆண்டவர் அழகாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். வாசிக்க கேட்ட வசனங்களுக்கு நேராக உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். யோசுவா 5வது அதிகாரம். யோசுவா 5வது அதிகாரத்துல 13வது வசனத்துல யோசுவாவுக்கு முன்னதாக ஒரு கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்கிற இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே காட்சியளித்த விதத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவன் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்றார். நன்றாய் கவனிங்கள். நீ யுத்தத்தை சந்திக்கும் முன்னதாக உன் தேவன் யுத்தத்திற்கு ஆயத்தமாயிருக்கிறார். Before you face the war, he is already prepared himself. நல்லா தெரிந்திருக்கணும். ஆண்டவர் உன்னை யுத்தத்துக்கு அனுப்பும் முன்னதாக அவர் யுத்தத்துக்கு புறப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட ஒரு காரியம் ஆனால் தெரிந்திருக்க வேண்டும். என்ன? யோசுவா அவரை பார்த்து கேட்கிறார், நீர் எங்களை சேர்ந்தவரா அந்த பக்கத்து எதிரியை சேர்ந்தவரா? என்ன பதில் வந்திருக்க வேண்டும்? சொல்லுங்க, என்ன பதில் வந்திருக்க வேண்டும்? வந்தவர் உங்களுக்கு சேர்ந்தவன் தான் சொல்லியிருக்க வேண்டும். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நைதர். ஆங்கில வேதாகம் சொல்லுகிற நைதர் அல்ல. தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது அல்ல. ஆனால் ஆங்கில வேதாகம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கிறேன். நைதர். நான் ஒன்னையும் சேர்ந்தவன் அல்ல, அவனையும் சேர்ந்தவன் அல்ல. யார் என் பக்கம் சேர்றான்னு அவன் பக்கம். நல்லா கவனிங்க. What God wants to say, நீ அந்த யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால், யுத்தம் கர்த்தருடையதா இருக்க வேண்டும் என்றால் நீ ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? என் பக்கத்துல சேரு. இல்லை என்றால் அவர் ஏன்னா பட்சபாதம் இல்லாத ஆண்டவர் அல்லவா. அவர் அந்த பக்கமா இந்த பக்கமா என்பது அல்லையா. சில நேரங்களில் சபைகளுக்குள்ள வர சண்டை, அந்த சபையில கர்த்தர் இருக்கிறாரா, இந்த சபையில கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் எந்த சபையிலும் இருக்கிறது இல்லை. எந்த சபை கர்த்தரோடு இருக்கிறதோ அந்த சபையில இருக்கிறார். That is the very important thing we must understand. Many times we pull God but we don't go to his side. மோசே சீனாய் மலையில இருந்து இறங்கி வந்தான். ஆண்டவர் சொன்னார், போ, உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், அவர்களை நான் அழிக்கப் போகிறேன், போ என்று ஆண்டவர் விரட்டி அடிக்கிறார். முகமுகமாய் தேவனை தரிசித்திருந்த ஜனம், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்திருந்த ஜனம், மலை அதிரும்படியான காரியங்கள் சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. புகைமூட்டமான காட்சி சீனாய் மலையில இருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் எங்களை நடத்தி கொண்டு வந்த தெய்வங்களை எங்களுக்கு உண்டாக்குங்கள் என்று சொல்லி கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி விட்டார்கள். நான் எப்பொழுதும் இதை குறித்து சொல்லும் போது சொல்வேன், ஆரோனை பார்த்து கொள்ளடா என்று போனால் அவன் மோசைக்கு என்ன நேரிட்டதோ என்று சொல்லி அவன் சொன்ன ஜனங்கள் சொன்ன போது, எங்களுக்கு முன்னதாக போகும் தெய்வங்களை உண்டாக்குங்கள் என்று சொன்ன போது ஆரோன் அவர்களை பார்த்து சொன்னான், உங்கள் காதில கழுத்தில் இருக்கிறதை கொடுங்கள் என்றான். அவன் கன்றுக்குட்டி உண்டாக்கினான். ஆரோனுக்கு காணிக்கை கொடுத்தால் அவன் கன்றுக்குட்டி தான் உண்டாக்குவான். முன்னால போர்டு மட்டும் போட்டுக்கிடுவான், கர்த்தருக்கு பண்டிகை என்று. நிறைய ஆரோன்கள் உண்டு. ஆரோனுக்கு காணிக்கை கொடுத்தால் அவன் கன்றுக்குட்டியை தான் உண்டாக்குவான், கர்த்தருக்கு பண்டிகைன்னு போர்டு போடுவான். உள்ளே நடனங்கள் தான் நடக்கும். மோசைக்கு கொடுத்தால் மோசே ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவான், தேவ மகிமை தங்கும் இடத்தை உண்டாக்குவான். யாருக்கு காணிக்கை கொடுக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் எதையும் கொடுத்து விடலாம் என்று சொல்ல முடியாது. யாருக்கு காணிக்கை கொடுக்கிறோம், எதற்காக கொடுக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். கவனிங்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவருடைய கோபத்தை தன்னுடைய கோபமாக்கி கொண்டு மோசே இறங்கி வருகிறான். அவனுடைய கையில இருந்த 2 கற்பலைகளை உடைத்து போடுகிறான் கோபத்தின் மிகுதியினால. ஐயோ, 40 நாளுக்குள் ஜனங்கள் இப்படியாய் கெடுத்துக் கொண்டார்கள் என்று. அதோடு கூட அவனுடைய கோபம் ஆறவில்லை. அவர்கள் உண்டாக்கியிருந்த கன்றுக்குட்டியை சுட்டரிக்கிறான்.
அதோடு அவனுடைய கோபம் மாறவில்லை. அதை அரைத்து பொடியாக்கி தண்ணீரில் கலக்கி குடிக்க வைக்கிறான். அப்பொழுது நிற்கவில்லை. இப்பொழுது ஒரு கேள்வி கேட்கிறான், கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? நன்றாய் கவனியுங்கள். இந்த நேரத்தில் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அது இங்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஆண்டவர் 12 கோத்திரத்தாரை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். 12 கோத்திரத்தை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? வாசிக்கலாம். யாத்திராகமம் 19வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் அறிந்திருக்கிறீர்களே. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. அடுத்த வசனம், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமாயிருப்பீர்கள். போதும். The intention of God was this: all the 12 tribes should be the priesthood. எல்லாரும் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்பினார். 12 கோத்திரமும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். 12 கோத்திரமும் அவருடையதா இருக்க வேண்டும். ஆனால் இந்த நேரத்தில் மோசே ஒரு அழைப்பு கொடுக்கிறான். என் பக்கத்தில் நிற்கிறவர் யார்? எந்த கோத்திரம் முன்னால வந்தது? லேவி கோத்திரம். அதனால தான் ஆசாரிய ஊழியம் லேவி கோத்திரத்திற்கு வந்தது, மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை. நான் இப்பொழுது என்ன சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு, ஐயா, நீ யார் பக்கம் என்பதை நீ நிர்ணயித்துக்கொள். இங்கே யோசுவாவிடத்திலே ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிற முதலாவது பிரின்சிபிள், if you want me to do the battle, you join me. என் பக்கத்தில் நிற்பதற்கு வருவாயா? 12 கோத்திரமும் தனக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியத்தை இழந்து விட்டார்கள். 12 கோத்திரத்தையும் ஆண்டவர் பெரிய நோக்கத்தோடு தான் அழைத்து வந்தார். ஆனால் கர்த்தருடைய பட்சத்தில் எந்த கோத்திரம் நின்றதோ அதுதான் ஆண்டவருக்கு ஆசாரிய கூட்டமாய் மாறி போய்விட்டது. You might have born and brought up in a Christian environment. You might have accepted the Lord even. But do you stand with Him and His plans? That is a very important question. You must question yourself. You may have everything. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு ஒரு வீடு கிடைச்சது. அது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கிடைத்திருக்கு. உங்களை காட்டிலும் பெரிய வீடு கிடைத்திருக்கு. நான் இயேசுவை ஃபாலோ பண்ண, எனக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கு. அம்பானியும் அனில் அம்பானியும் பெரிய பணக்காரர்கள். இந்த பாம்பேல இருக்கிற சொத்து கிறிஸ்தவர்களை காட்டிலும் இந்துக்களுக்கும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் ஏராளம். உண்மைதானே? அப்போ ஏதோ இங்கேயோ தகராறு இருக்குது. I may enjoy many things, but that doesn't mean that I belong to God. Am I standing with Him, with His plans? தேவ திட்டத்தோடு நான் இணைந்திருக்கிறேனா, தேவனோடு நிற்கிறேனா என்பது முக்கியம். கர்த்தர் என் யுத்தங்களை நடப்பிக்க வேண்டும் என்றால் நான் அறிந்து கொள்ள வேண்டிய முதலாவது உண்மை, நான் தேவனோடு நிற்கிறேனா. இந்த கால வேளையில் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். மெனி டைம்ஸ் வாருமையா போதகரே தான் பாட தெரியும். வாருமையா எங்களோட நெல்லும் என்று நல்ல பாடல். நான் அதை குறையாய் சொல்லவில்லை. ஆனால் அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபம்லாம் வாருமையா போதகரே எங்களோட நிற்கிறதுக்கு வாரும். நான் ஆண்டவர் சொல்கிறார், எப்பா வருத்தப்பட்டு பாருங்க சொல்ல, என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாடு தெரியும். நம்ம சொல்றோம் என்னிடத்தில் வாரும் ஆண்டவரே. There is a pull and push. Today many people lost their battle. Many people are defeated in war because they don't stand with God. இந்த காலை வேளையில் உனக்கு யுத்தங்கள் இருக்கலாம், எனக்கு தெரியாது.
உனக்கு போராட்டங்கள் இருக்கலாம். வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறாயா? முதலில் நீ டிசைட் பண்ண வேண்டியது, நான் யார் பக்கத்தில் நிற்கிறேன், எந்த பக்கத்தில் நிற்கிறேன், அதைத்தான் நீங்கள் முதலாவது தீர்மானிக்க வேண்டும். ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறேன் என்றால் ஆண்டவருடைய திட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீரோ அதுக்கு. அதனால தான் யோசுவா பார்த்து உடனே சொல்ல, neither I don't belong to him, I don't belong to you, I belong to the people, those who stand with me. இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னோடு நின்னா நான் உன்னோடு நிற்பேன்.